என்னப்பா? இன்னைக்கு எக்ஸாம் இருக்கு. ஆமா, இன்னைக்கு எக்ஸாம் இருக்குல்ல. எல்லாம் படிச்சு நிறைய மார்க் எடுத்து டாக்டர் ஆகிருப்பாங்க. நான் நிறைய கனவோட இருக்கோம்ப்பா. சரிம்மா, அப்பா எங்க? அப்பா வெளியே போயிருக்காரு. இன்னைக்கு எக்ஸாம் இருக்குப்பா. எக்ஸாம் இருக்குல்ல, மறந்து போயிட்டப்பா. போய் நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்து போய் இன்ஜினியர் ஆகும். சரியா? நிறைய படிக்கும். சரியா? சரிப்பா, நான் ஆசீர்வாதம் பண்ணுவேன். சொல்லுங்க, காசு வருமாப்பா? பார்த்து செலவு பண்ணுங்க. இந்த நைனா வேற எக்ஸாம் எழுத போட்டு ஒரு 100 ரூபாய் கொடுக்கணும் இல்லாம 10 ரூபா கொடுத்தது கிடையாது. அம்மா என்னன்னா டாக்டர் ஆக சொன்னாங்க, அப்பா என்னன்னா இன்ஜினியர் ஆக சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் பாஸ் ஆகி உருப்பட வேலை பார்க்கணும். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். என்ன கொஸ்டின் பேப்பர் இது? ஒரு எல்லவும் புரியல. சரி, நம்மளுக்கு தெரிஞ்சதை வச்சு எழுதுவோம். இன்ஜினியர் ஆகவா, டாக்டர் ஆகவா, இன்ஜினியர் ஆகவா, டாக்டர் ஆகவா? தெரியாம எழுதுனீங்க. என்ன பார்த்து காப்பி அடிக்கிறா? போடா மேம். அடிஷனல் சரியான பிள்ளைக்கு எதுக்கு அடிஷனல் பேப்பர்? இவன் என்ன பேசுற அளவுக்கு நிக்க வச்சுறாங்க. மேம் ஓவர். ஐயோ, ரிசல்ட் வேற வரும்போது என்ன மார்க் எடுத்துருக்கானா என்னவோ ஒன்றும் புரியலையே. அதெல்லாம் நல்லா எழுதிருப்பான். ஆமா, என் பையனாச்சு, நல்லா தான் எழுதிருப்பான். எடுத்துருவான்ல, அதான் எடுத்துருவான். நீ டென்ஷன் ஆகுது, நம்ம என்னையமா டென்ஷன் பண்ற? நானே சுகர் பேஷண்ட் தெரியும்ல. வாடாங்க சிங்கக்குட்டி. என்னப்பா கிளாஸ் ஃபர்ஸ்டா ஸ்கூல் ஃபர்ஸ்டா? அவ்வளோ கேவலமாலாம் என்ன கேட்காதீங்க. அப்போ ஸ்டேட் ஃபர்ஸ்டா? அந்த டிவியில் போடு ரிமோட் எடு. இருங்கப்பா, ஒரு சப்ஜெக்ட்ல இந்த சப்ஜெக்ட்ல செட்டமா தெரியலமா தெரியல. பிட்டேச்சு கூட பாஸ் பண்ண முடியல. நான் வாழ்க்கை 3 சப்ஜெக்ட்ல பாஸ் ஆனேனே சந்தோஷப்படாம 2 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனு வருத்தப்படுறாங்க. ஏண்டா, உங்க அப்பா உங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சா நீங்க மாதிரி ஃபெயில் ஆயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பொறுப்பே இல்லடா. உருப்படாம இருக்கேடா. எனக்கு பொறுப்புலாம் இல்லம்மா. நான் ஒரு சப்ஜெக்ட்ல பாஸ் ஆகல. என்ன ஸ்கூலுக்கு என்னப்பா நீங்க என்னன்னா இன்ஜினியர், நீங்க என்னன்னா டாக்டர் ஆக சொல்றீங்க. என்ன காசு தானே வேணும்? அதை நான் சம்பாதிக்கிறேன். எப்படிடா? நான் எப்படியோ சம்பாதிக்கிறேன். உங்களுக்கு ஏற்ற காசு தானே வேணும். போங்க. நம்ம வேற காசு சம்பாதிக்கிறோம் வேற சுட்டு ஓட்டோம். எப்படி சம்பாதிக்கிறதுன்னு தெரியலையே. சரி, இங்க ஒரு நம்பர் இருக்கு, போன் பண்ணி பார்ப்போம். என்ன இது புது நம்பரா இருக்கு? யாரா இருக்கும்? சரி, அட்டெண்ட் பண்ணுவோம். ஹலோ 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 மேடம், உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். எனக்கு சர்ப்ரைஸா? யார் சார் நீங்க? நீங்க போன வாரம் எங்க கடையில் 1 கிலோ பருப்பு வாங்குனீங்களா மேடம்? 1 கிலோ பருப்பா? வாங்கியிருக்கேன். உங்களுக்கு 10,000 ரூபாய் பரிசு வந்துருக்கு மேடம். 10,000 ரூபாய் பரிசா? எப்ப தருவீங்க? எங்க வரணும்? எல்லாம் அக்கௌண்ட்லயே போட்டுருவோம் மேடம். உங்க ஏடிஎம் கார்டுல அந்த 14 நம்பரை எனக்கு சென்ட் பண்ணுங்க. நான் அனுப்புறேன் சார். அனுப்பிட்டேன் சார். இப்போ உங்களுக்கு 4 டிஜிட் ஓடிபி வரும், அதை சொல்லுங்க மேடம். 0805. இப்போ உங்க மெசேஜ் செக் பண்ணுங்க. உங்க அக்கௌண்ட்ல காசு விழுந்துருக்கும். ஐயோ, 10,000 ரூபாய் பரிசு சொன்னாங்க. 50,000 ரூபாய் போயிடுச்சு. அவருக்கே கால் பண்றான். ஹலோ ஹலோ சார், இந்த மாதிரி நீங்க 10,000 ரூபாய் பரிசு சொன்னீங்க. என் அக்கௌண்ட்ல இருந்து 50,000 ரூபாய் போயிடுச்சு. ஹலோ மேடம், எங்க சைட்ல இருந்து ஒரு தப்பு நடந்துச்சு மேடம். இப்போ நீங்க மறுபடியும் ஓடிபி சொன்னீங்கன்னா உங்ககிட்ட இருந்து எடுத்த 50,000 ரூபாய் பிளஸ் 10,000 ரூபாய் சேர்த்து 60,000 ரூபாய் போட்டுருவோம் மேடம். 2011. இப்போ செக் பண்ணுங்க மேடம். ஐயோ, மறுபடியும் 50,000 ரூபாய் சேர்த்து 1,00,000 ரூபாய் ஏமாந்துட்டேனே. அப்பா, எப்படியோ ஒரு ஆர்டர் எடுத்தாச்சு. அடுத்து யாரையும் பார்ப்போம். எங்கேயும் தெரிஞ்ச நம்பரா இருக்கே, சரி போன் பண்ணி பார்ப்போம். என்ன புது நம்பரா இருக்கு? அட்டன் பண்ணுறோம். ஹலோ சார், போன வாரம் எங்கள் கடையில் 500 ரூபாய்க்கு தீபாவளி பட்டாசு வாங்கினீங்களா சார்? நான் 100 ரூபாய்க்கே வாங்க மாட்டேன். யார் 500 ரூபாய்க்கு வாங்கியிருக்கா? சார், உங்களுக்கு 10,000 பரிசு விழுந்துருக்கு சார். அப்படி
சார் இன்னும் எப்படி ஆகணும் சார்? அது உங்க அக்கௌண்ட்லயே போட்டுருவோம் சார். அது எப்படி சார்? உங்க ஏடிஎம் கார்டில் இருக்க 16 நம்பர் எனக்கு சென்ட் பண்ணுங்க சார். இருங்க சார். ஓகே சார். இப்போ உங்களோட ஓடிபி சொல்லுங்க சார். 2015 சார். இப்போ உங்க அக்கௌண்ட்ல காசு வந்துருக்கும் சார். இப்போ உங்க மெசேஜ் செக் பண்ணுங்க சார். ஓகே சார். ஐயோ 10,000 ரூபாய் போடுறது ஒரு லட்சம் ரூபாய் வெயிட் பண்ணி போயிட்டாங்க. இன்னும் கால் பண்ணி பார்ப்போம். நீங்கள் அழைக்கும் நபர் வேறொரு நபருடன் தொடர்பு. ஐயோ 10,000 ரூபாய் போடுறது ஒரு லட்சம் ரூபாய் ஏமாந்தேன். உடனே போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணணும். மா இந்தாங்கம்மா காசு. எப்படிடா இவ்வளவு சம்பளம்? எல்லாம் நான் சம்பாரிச்சுட்டாமா. எப்படிடா? எப்படியோ சம்பாரிச்சேன். அப்பா எங்கம்மா? அப்பா மாமா கூட போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காருடா. எதுக்குமா? மாமாவோட படத்தை யாரோ திருடிட்டாங்கடா. அம்மா அவரை கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க வேணாம்னு சொல்லுங்கம்மா. எல்லாம் டிவியில நியூஸ் பேப்பர்ல வர இதுவெல்லாம் நான் தான்மா பண்ணேன். என்னடா சொல்ற? ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க? இவங்களை படிக்க வச்சு இவ்வளவு பெரிய ஆளாகணும்னு நினைச்சா நீ இப்படி உருப்படாம வந்திருக்கீடா. நம்ம குடும்பம் மாறிட்டே கேட்கிறடா. ஏற்கனவே அந்த குடும்பத்துக்கு மானம் இல்லை. எதுக்குமா இதெல்லாம் சொல்லி காட்டுறேன்? என்னடா சொல்ல வர? நானா தப்புன்னு சொல்றியா? ஆமா உங்க மேலதான் தப்பு. காசு அழிஞ்சீங்களே எப்படி சம்பாதிக்கணும்னு சொன்னீங்களா? அதனாலதான் நான் இங்க வந்து நிக்கிறேன்.